சம பார்த்துட்டா இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மெத்தடு. ஏஜ் கொடுத்துருக்கான் 0 to 10, 10 to 20 ஏஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அஃபெக்டடு பீப்புள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மெத்தடுக்கான ஃபார்முலா என்ன வரும்? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2fd ஸ்கொயர்டு டி டேஷ் ஸ்கொயர்டு டிவைடட் பை n மைனஸ் ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி டேஷு டிவைடட் பை n ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு சி. இதுதான் இதோட ஃபார்முலா. இதுக்கு முதல்ல சிக்மா எஃப்டி டேஷ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் சிக்மா எஃப்டி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஏஜ் ஒரு டேபிளேஷன் போட்டுக்குவோம், ஏஜ் எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து வந்து அஃபெக்டடு பீப்புள்ஸ், அந்த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்களா அது ஒரு தனியாக எடுத்துக்குவோம். ஏஜில் 0 to 10 வரையும் கொடுத்துருக்காங்க. அதில் மிட் ஏஜ் கண்டுபிடிக்கணும், மிட் வேல்யூ. இது எம்முன்னு வச்சுக்க. இந்த ஃபார்முலா இந்த சம பொறுத்தவரை இப்படி தான் எடுக்கணும். ஸோ எம்முன்னு வச்சுக்க. ஏன் எம்முன்னு வச்சுக்க சொன்னேன்னா நான் உனக்கு அதுக்கடுத்து புரியும். இப்போ வந்து இதில் என்ன இருக்குது, டி டேஸ் இருக்கு இல்லையா, டி டேஷ் ஈக்குவல் டு எம் மைனஸ் ஏ டிவைடட் பை 10. ஓகேவா? முடிஞ்சு. இப்போ எம் வேல்யூ தெரிஞ்சால் தானே நம்ம டி டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ எம் வேல்யூ வந்து மிட் வேல்யூ தான் எம் வேல்யூ. ஏஜ் 0 to 10 கொடுத்துருக்கானா, அதில் மிட் வேல்யூ என்ன வரும்? 0 + 10 டிவைடட் பை 2 என்ன வரும்? 5 வரும். 10 + 20 டிவைடட் பை 2 என்ன வரும்? 15 வரும். 20 + 30 டிவைடட் பை 2 என்ன வரும்? 25 வரும். 30 + 4 டிவைடட் பை 2 என்ன வரும்? 35 வரும். அவ்வளோதான். இப்படி தான் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, முதல்ல சம் எடுத்து எழுதிக்க. 0 to 10, 10 to 20. சின்ன சின்ன மேக்ஸை பொறுத்தவரை சின்ன சின்ன ஸ்டெப்புக்கெலாம் மார்க் உண்டு. ஸோ நிறைய எழுதிக்கிட்டே இருக்கு, பேப்பர் நிறைய வேஸ்ட் பண்ணு. சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லி விட்டுறத, ஒரு சின்ன சின்ன டெரிவேஷன் கூட போட்டுக்கிட்டே இரு. டைமை நான் பார்த்துக்கிட்டே இரு, டைமே வேஸ்ட் பண்ணாத ஒரே சம்மையும் பார்த்துக்கிட்டு. ஏன்னா ஆன்சர் நீ தப்பாக இருந்தால் கூட ஒரு ஸ்டெப்பு ஓரளவு கொண்டு வந்துட்டுனா கூட மேட்ச் பண்ணிட்டா கூட உனக்கு மார்க் போட்டுருவாங்க. 3, 5, 16, 18. நானும் ஒயிட் கலர் நோட்டு கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். கிடைக்கல. இன்னொரு வாட்டி போனால் கடையில் போனால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? 0 to 10 அதான் மிட் வேல்யூக்கு வந்து 0 + 10 டிவைடட் பை 2 5, 10 + 20 டிவைடட் பை 2 வந்து 15, 20 டிவைடட் பை 20 + 3 20 + 30 டிவைடட் பை 2 வந்து 20 30 எவ்வளோ வரும்? 25 வருமா? அடுத்தது 40 30 எவ்வளோ வரும்? 70 டிவைடட் பை 2 வந்து 35. பாரு, 15 25 35, அடுத்து என்ன வரும்? 45, அடுத்து என்ன வரும்? 55, அடுத்து என்ன வரும்? 65. என்ன செக் பண்ணி பார்த்து. 16 + 17 எவ்வளோ வரும்? 130 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 65. கரெக்டாக இருக்குது, முடிஞ்சு. டி டேஸ் கண்டுபிடிக்கணுமா? டி டேஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எம் மைனஸ் ஏ. ஏங்கிறது மட்டும் அஸ்யூம்டு வேல்யூ. ஏங்கிறது சப்டிவிஷன் மெத்தடை பொறுத்தவரையும் நீ ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கணும். அஸ்யூம்டு வேல்யூ. ஓகே, ஏங்கிறது உங்கள் மிஸ்ஸு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 35ன்னு வச்சு பண்ணியிருக்காங்க, அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஏங்கிறது வேல்யூ நீ 35ன்னு வைக்கலாம், 25ன்னு வைக்கலாம், இல்லையா 45ன்னு கூட வைக்கலாம். இதுதான் கிடையாது. உங்கள் மிஸ்ஸு சொன்னதுனால நான் 35ன்னு வச்சுருக்கேன். ஸோ மிஸ்ஸு அதே ஃபாலோ பண்ணு நீனும். புரிஞ்சுக்கிற மிஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீ 25 வச்சா கூட ஓகே போட்டுருவோம். புரியாதவங்களாக இருந்தால் நீ போட்டினா தப்பு போட்டுருவாங்க. ஸோ நீ 35 போட்டுரு. ஏன்னா புக்கை மக்கப் பண்ணுறவங்களுக்குலாம் நோட்ஸ் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் போட தெரியும். ஸோ அதனால தான் இதுதான் போடணுங்கிறது இல்லை, இது அஸ்யூம்டு வேல்யூ தான். நீ வேணால் இதை மென்ஷன் பண்ணிடணும், சம்மு போடக்குள்ளே இதை மென்ஷன் பண்ணிடணும். அஸ்யூம்டு வேல்யூ 35 அப்படின்னு போட்டுடணும். சரி, ஓகே. இப்போ 5 மைனஸ் 35 டிவைடட் பை 10 என்ன வரும்னு போட்டு பாரு. சைடாக ஒரு ரஃப் யூஸ் பண்ணிக்க. 5 - 35 டிவைடட் பை 10. ஓகே, இது எவ்வளோ வரும்? -20 டிவைடட் பை 10 என்ன வரும்? -2. ஓகே, -2 வரும். 15 - 35. எம் வேல்யூ என்ன? 15 தெரியுதா தெரியலையா? அதாவது எம் வேல்யூ என்ன? 15 - 35 டிவைடட் பை 10 எவ்வளோ வருது? 15ல் 35 போயிடுச்சுன்னா 20 டிவைடட் பை 10 மைனஸில் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்கு இல்லையா, அதனால் மைனஸில் தான் வரணும். ஸோ -2 வரும். இங்கே -2 வரும். மேலே -2 தானே போட்டிருக்கோம். ஒரு வாட்டி நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கோம். எம்மோட வேல்யூ என்ன? 5. 5 - 35 டிவைடட் பை 2 இங்கே என்ன வரும்? -25 வரும். ஏன்னா பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறனால
25 வராது சாரி -30 -35 5 போயிடுச்சுன்னா மீனிஸ் 30 தானே. 30/2 எவ்வளோ வரும்? 30/10 சாரி 30/10. ஏன்னா m-a/10 தானே. ஸோ m-a/10 10 அடிச்சுன்னா -3 வரும். ஸோ இங்கே -3 2க்கு பதிலாக 3 ஓகேவா. அதுக்கடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 25 மைனஸ் அதாவது 25 -35/10 எவ்வளோ வரும்? மைனஸில் தான் வரும். -10/10 -1 வரும். ஓகேவா, -1 வரும். சரி பார்த்துக்க. ஓகே -1 கேமரா அங்கேயும் திருப்ப முடியல சரியா. கொஞ்சம் யூகிச்சிக்க சரியா. 35 எனக்கு 35 -35/35 என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ 45 இங்கே ஒரு 35 இருக்குது. 45ல் 35 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? இங்கே எவ்வளோ இருக்கும்? 10 இருக்கும். -10 இருக்குது. மீதி 1 தான் வரும். முடிஞ்சிச்சு. இங்கே 55 இருக்குது. அங்கே 35 இருக்குது. மைனஸ் பண்ணினா 20 இருக்கும். /10 போட்டுனா 2 வரும். இங்கே 65 இருக்குது. அங்கே 35 இருக்குது. அசிம்டு வேல்யூஸ் வரும். ஓகேவா. எம்மோட வேல்யூ வந்து 65. அசிம்டு வேல்யூ வந்து 35/10. 65ல் 35 போயிடுச்சுன்னா 30/10 போட்டினா 3 வரும் இங்கே. ஓகே, இது முடிஞ்சா அடுத்தது என்ன பண்ணணும்? நீ வந்து d' கண்டுபிடிக்கணும். ஓகேவா. எதுக்காக அப்படின்னா சமேஷன் d' இருக்கு இல்லையா, இதுக்காக d' கண்டுபிடிக்கணும். d' ஒன்றும் இல்லை, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது முடிஞ்சிச்சு. 3a² பண்ணினா மைனஸில் இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 9. இது மைனஸில் இருக்குது. -× ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4. அது ஸ்கொயர் பண்ணக்குள்ளே சொல்கிறேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, -ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். -ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான் 1. 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகேவா. d' கண்டுபிடிச்சது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா படி f(d') கண்டுபிடிக்கணும். f(d') ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதாவது f(d') ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்காங்க f(d')². ஓகேவா, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து எஃபோட மல்டிப்ளை ஒன்று. எஃப்ங்கிறது வந்து அஃபெக்டடு பீப்புள். ஓகேவா, இது வேணால் எஃப்னு வேணால் மென்ஷன் பண்ணிக்க, நீ பிரச்சனை இல்லை. எஃப்னு போட்டுக்க, இங்கே டின்னு போட்டுக்க. ஓகேவா. 9 20 f(d') ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்கோம்? f(d')² கொடுத்துருக்கோம் இல்லையா. ரைட். 9 எவ்வளோ வரும்? 9 27 வரும். சரி, ஓகே. 27 போட்டுக்க. ஓகே. 5 I2 9 27 போட்டோம். நம்ம d' இங்கே இருக்குது. d' இங்கே இருக்குது, நல்லா பார்த்துக்க. 9 3 27 போட்டோமா. அடுத்தது 4 5 4 5 எவ்வளோ? 20. அடுத்தது 1 இங்கே எவ்வளோ? 16. 1 16 16 தான். இங்கே எவ்வளோ? 0 இருக்குது. 0வில் எதுவும் மல்டிப்ளை பண்ணலாம், 0 தான் 0. இங்கே 1 இருக்குது. 1 × 12 தான் வரும். இங்கே 4 இருக்குது. d' பார்க்கணும், நல்லா பார்த்துக்க. d'² கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அனுப்பிக்கூடாது. d'² பார்க்கணும். 4 இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. ஆனால் 7 28 முடிஞ்சிச்சு. இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 4 9 36 36. ஓகேவா. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? f(d'² கண்டுபிடிச்சிட்டா? f(d'² கண்டுபிடிச்சிட்டா? அடுத்தது f(d') கண்டுபிடிக்கணும். f(d'). ஓகேவா. d' எங்கே இருக்குது? இந்த இருப்பார் d'. நீ கண்டுபிடிச்சிக்கிட்டு இல்லையா, இதான் இது d', இது f. அவ்வளோதான். 3 × 3 9, மைனஸ் இருக்குது, -9. 2 × 5 எவ்வளோ வரும்? 10. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -10. இங்கே 1 இருக்குது, -1. இங்கே 16 இருக்குது. 1 × 16 16 தான். மைனஸில் இருக்கா, -16. ஓகே. 0 இருக்குது. இங்கே 18 இருக்குது. 0 18 மைனஸ் பண்ணால் 0 தான். முடிஞ்சிச்சு. இங்கே 1 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 1 12 மைனஸ் பண்ணால் 12 தான். முடிஞ்சிச்சு. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. 7ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 14. 3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 × 3 எவ்வளோ வரும்? 12. ஓகே, முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணணும்? சமேஷன் கண்டுபிடிக்கணும். சமேஷன்னா டோட்டல் வேல்யூன்னு அர்த்தம். இதுலேயும் சமேஷன்னா டோட்டல் வேல்யூன்னு சொல்லணும். இப்போ f(d')ஓட d'² டோட்டல் வேல்யூ தான் சமேஷன் ஆஃப் f(d'²). ஓகேவா. f(d'²). இப்போ f(d')ஓட டோட்டல் வேல்யூ தான் சமேஷன் ஆஃப் f(d'). ஓகேவா. சமேஷன்னா டோட்டல் வேல்யூ தான் சொல்லுவாங்க. இதை கூட்டி ப்ளஸ் பண்ணி என்ன வருதோ இங்கே போடணும். இங்கே கூட்டி என்ன வருதோ அதை போடணும். ஓகேவா. ஒரு நிமிஷம்.
பார்த்துக்க 27 20 16 12 28 36 எல்லாம் ப்ளஸில் இருக்குது. அப்படியே கூட்டினீங்கன்னா 139 வரும். ஆனால் இந்த சைடு பாருங்கள் எஃப்டி டேஷில் இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்கும். என்ன பண்ணணும், மைனஸில் உள்ள வேல்யூலாம் ஒரு வாட்டி கூட்டணும். கூட்டிட்டு ப்ளஸில் வர வேல்யூவோட கழிக்கணும். ஓகேவா? இப்போ எவ்வளோ வரும், 19 29 35 வருமா, -35. இங்கே வேணால் சைடில் என்ன எழுது, -35. சும்மா சைடில் ரஃபாக எழுதுனா இதெல்லாம் சும்மா ரஃப் யூஸ் தான். -35. இங்கே பாரு 20 30 36 38 வரும், 38 வரும். ஓகேவா? ப்ளஸ்ஸு 38. ஓகே, 35 + 38 ரெண்டுத்தையும் டேலி பண்ணால் எவ்வளோ வரும், ப்ளஸ் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது, ஸோ ப்ளஸ் தான் போடணும். இங்கே என்ன இருக்குது, 38 இருக்குது, ஸோ +3 7 எப்படி டேஸ் ஸ்கொயர்டு எவ்வளோ 3 முடிஞ்சிச்சு. இப்போ ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். சிக்மா √σ எப்படி டேஸ் ஸ்கொயர்டு எவ்வளோ வந்துச்சு, எப்படி டேஸ் ஸ்கொயர்டு 139 டிவைடட் பை என் வேல்யூ வேணும்ல. என் வேல்யூ என்ன வரும், என் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் என் வேல்யூ. ஸோ இதை டோட்டல் பண்ணால் 65 வரும். நீ வேணும் டோட்டல் பண்ணி பாரு, கிராஸ் செக் பண்ணிக்க. நான் கிராஸ் செக்லாம் பண்ணல, ரஃப்பாக தான் போடுறேன். ஸோ வேல்யூஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரை இப்படி தான் வரும். அதை நீ வந்து ஒரு வாட்டி 1க்கு 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்க. ஓகே, என் வேல்யூன்னா 65 மைனஸ் சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க. சமேஸ்னா ஃபார்முலா என்ன, சமேஸ்னா எப்படி டேஸ், என்ன வேல்யூ வந்துச்சு நமக்கு 3 வந்துச்சு இங்கே, +3. அப்போ 3 டிவைடட் பை என் வேல்யூனா 65 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, முடிஞ்சா. இப்போ √5 டிவைட் பண்ண, 1 5 5 3 5 15 2 5 10 5 டிவைட் பண்ண முடியுதா, ஸோ 3 டிவைட் பண்ணலாம். 3 டிவைட் பண்ண முடியுதா, 65 டிவைட் பண்ணினா பாயிண்டில் ஒரு சம்திங்கில். ஸோ இது டிவைடர் தானே, நார்மல் டிவைட் தானே, நீ போட்டுரு.